எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பார்த்தீங்கன்னா 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் கடைசி டெஸ்ட்டு. இதோட வந்து 7th ஸ்டாண்டர்ட் முடியுது. இனி அடுத்து தமிழில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரும். 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. 50 வினாக்கள் விடையுடன். இப்போ முதல் கேள்வி, உவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம் 1942. பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி. இவர் தான் வந்து திருக்குறளனார் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் திருக்குறளனார்னா யாருன்னு கேட்டால் முடிச்சிட்டு இருக்காதீங்க, வி முனிசாமி. நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். குமணவள்ளல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. முதல் ஆழ்வார்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. பெரியாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களால் முதலாழ்வார்கள். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. முகமலர், உருவகம். சங்ககால பெண் புலவரான காவற்பெண்டு எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 1. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? ராசகோபாலன். சுரதா. ஒரு யானை நாளொன்றுக்கு டேஸ் அளவு தண்ணீர் குடிக்கும்? 65 லிட்டர். நேரம் கூட்டல் ஆகி. நேரமாகி. நேரமாகி. உவமை கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. 10 பாட்டு நூல்களுள் பொருந்தாதது எது? முதுமொழி காஞ்சி. 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல்? நாலடியார். நாலடியார். முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள். கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? சுப்ரபாரதி மணியன். இளமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? முதுமை. ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். இலக்கண குறிப்பு தருக. இன்பவெள்ளம், உருவகம். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத்.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு 2012. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். முதற்பாவலர். முதற்பாவலர் திருவள்ளுவர். முதற்பாவலர் சென்னா போதார், தெய்வப்புலவர். தமிழ்நாட்டின் மைய நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். இது எங்குள்ளது? சென்னை. பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் தேனரசன். தேனரசன். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு 2000. 2000. திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளவர்களுள் பொருந்தாதது காளமேகப் புலவர். காளமேகப் புலவரோட இயற்பெயர் வரதன். மீதி 3 பேர் பாருங்கள். நம்மாழ்வார், குமரகுருபரர், கவிராச பண்டிதர் இவர்களெல்லாம் திருநெல்வேலி சீமையில் பிறந்தவர்கள். மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் பிருந்தா. சே பிருந்தா. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையதான் திருநெல்வேலி நகரம். இதய ஒளி என்ற நூலை எழுதியவர் ரசிகமணி டிகேசி. அடுத்து கூற்று பாருங்க. திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. சரி. திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330. சரி. அப்போ இவை அனைத்தும் சரி. அடுத்து 34. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நா. வானமாமலை. திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை 7000 டன். 7000 டன். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. 1896. இயேசுகாவியம் என்ற நூலை எழுதியவர். இயேசுகாவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். கல்வி மிகுந்திடில் இழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர். கல்வி மிகுந்திடில் இழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காயிதே மில்லத். கண்ணியமிகு காயிதே மில்லத். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரையை எழுதியவர் ஏ மற்றும் பி. ரெண்டுமே சரி. டிகேசி, ரசிகமணி ரெண்டுமே ஒருத்தர் தான். ஏ அண்ட் பி. காயிதே மில்லத் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டுகள் 1946 1952 வரை. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. 42. வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் வெள்ளை ரோஜா தேனரசன். பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டது? இதுலேயே இருக்குது பாருங்க. 400 பாடல்களை கொண்டது. சீவலப்பேரி என்று அழைக்கப்படும் இடம். சீவலப்பேரினா முக்கூடல். முக்கூடல். குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர். குற்றால முனிவர் ரசிகமணி டிகேசி. ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலை இயற்றியவர்
உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் சிதம்பரனார். சிதம்பரநாதர். கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு. கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம். கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் 1869. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. இதோட 7th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான டெஸ்ட் முடிவடைகிறது. இனி அடுத்த காணொளியில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். 6th to 7th முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.